இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா போட்டிகள்லையும் ரொம்பவே சிறப்பாக சமைச்சு நீங்கள் எல்லாரும் இந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க. ஆனால் ஃபைனல்ஸோட செகண்ட் லெவலில் உங்களில் பல பேர் சரியாகவே சமைக்கல. அதனால நம்ம ஜட்ஜஸ் ரொம்பவே அதிருப்தியாக இருக்கிறாங்க. அந்த வகையில் 5 contestants குறைவான மதிப்பெண்கள் வாங்கி டேஞ்சர் ஜோன்ல நிற்கிறீங்க. அது யாரெல்லாம் பார்க்கலாம். ஈஸ்வரி, சுகன்யா, கார்த்திகா, முத்தலகு, சரவணன். சரவணன், யூஸ்வலாக நீங்கள் எல்லா போட்டியிலையும் சூப்பராக சமைச்சிங்க அண்ட் ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய ஃபேன்ஸ் கிளப்பே இருக்கிறாங்க. பட் இந்த ரவுண்டில் நீங்கள் சமைச்சது மொத்தமாகவே நம்ம ஜட்ஜஸ்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அண்ட் நீங்கள் எப்படி சமைச்சிங்க அப்படின்றத உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? கேன் யூஸ் எக்ஸ்பிளைன் us in few words? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் வழக்கம் போல தான் சமைச்சேன். ஆனால் ஜட்ஜஸ்க்கு பிடிக்கல போல். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன். அதனால் கூட அவங்களுக்கு பிடிக்காம போயிருக்கலாம். ஜட்ஜஸ் எது சொன்னாலும் அது சரியாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அவங்க முடிவு எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். என்னன்னு தெரியல, எனக்கு கொடுத்த டைமுக்குள்ள நல்லா சமைச்ச மாதிரி தான் தெரிஞ்சது. எல்லாமே கரெக்டாக தான் சமைச்சேன். ஆனால் ஏன் நான் டேஞ்சர் ஜோன்ல இருக்கேன்னு எனக்கு தெரியல. Okay, we are so sorry to say this, Saravanan. இந்த ரவுண்ட்ல you are the winner. எப்போவுமே சரவணன் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறீங்க. ஸோ மக்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும் இல்லையா? அதனால ஒரு சின்ன ட்ராமா. பயந்துட்டீங்களா சரவணன்? ரொம்ப நல்லா பண்ணீங்க.